பாரத் மாதா பார்வதி, மதுரை மீனாட்சி, 3 கணக்கில் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. வழக்கறிஞர்கள் உள்ள கேஸ்கட்டுக்கு அந்த கேஸ் கொடுக்குற உள்ள நீதிமன்ற கோர்ட் வழக்கு ஏற்றுற கணக்கில் எஃப்ஐஆரை போட்டார். நீதி அரசரும் இராணுவ தளபதியார், வானரப்பட முப்பட தளபதியார் 2 கணக்கில் கடவுளே போட்டு கணக்கு எழுதிட்டார். இந்த கணக்கை நான் வெளியில் தோண்டி எடுப்பேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கப்பா, வழக்கறிஞர் பூரா புரிஞ்சிக்கோ. இப்போ உள்ள சென்ட்ரேஷன் நீதிமன்ற கோர்ட்டில் பூரா வழக்கறிஞர் பெண் ஆணோ, முதியோர்கள் பெண் ஆணோ, எல்லாம் புரிஞ்சிக்கோ. கேஸ்கட் எல்லாமே கணக்கு எஃப்ஐஆர் போட்டு வர்றார். எல்லா நீதிமன்றத்துலேயும் பார், டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் ஆண் பெண்ணும் பார்த்தாகணும், வழக்கறிஞர்களும் பார்த்தாகணும். பார்க்கலன்னு வரக்கூடாது. அந்த டைமில் பிற கேஸ்கட்டு வெளியே எடுக்கல. அந்த நேரத்தில் எல்லா சிக்கல் வரும். முக்கால் சத்தியம். கணக்கு போட்டார், விடமாட்டார். இவன் ஆடாத ஆட்டம் ஆடுதான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. உலக நாட அரசியல்வாதி ஆடி பாடி பூமியை அழித்து வச்சுட்டான். பூரா இந்த இயந்திரங்களை பூரா வெடி உண்டு பாம்புகளை தயாரித்து பூரா பாலாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டு மேய்ச்சி போடமாட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. வானரப்பட இராணுவ முப்பட வானரப்பட எல்லா தரப்பட தளபதியார் தலைவர் அவர் கணக்கு போட்டார். ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரையில் இப்போ கணக்கு டெல்லியில் அசம்பாதம் நடந்த கணக்கு. 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு விமானம் ட்ரெயின் எல்லாம் எஃப்ஐஆரை போட்டார். இது இராணுவ தளபதியார், முப்பட வானரப்பட தளபதியார் தலைவர் தான், கடவுள் தான் போட முடியும். அவரே கையெழுத்து போட்டு எழுதிட்டார். ஆட்டோமேட்டிக்காக வீட்டுகளில் வச்சுருப்பான். 2 வீலர் 10 வண்டி வச்சுருப்பான், 4 வீலர் 10 வண்டி வச்சுருப்பான். என்னென்ன 10 எல்லா கலையும் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் எல்லாம் கணக்கு வெளியே எடுக்கல. எல்லாம் சிட்டி கிராமத்தை அடைச்சோடனே அந்த வண்டிகளை பூரா க்ளோஸ் பண்ணிடுவான். அப்போ தான் அடி தருமடி விழும். முக்கால் சத்தியம். இது ஒரு பேப்பருக்காக என்னென்ன 4 வீலர் 2 வீலர் விமானம் பஸ்ஸு கிஸ்ஸு என்னென்ன அந்த பேப்பருக்காக அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி பேப்பருக்காக அலைய விட்டுட்டான் அரசியல்வாதி. புரியுதா? எல்லாம் பிடுங்க முடியாது. இவர் அடிக்கிற அடியில் அப்போ தான் எல்லாம் ஒதுக்கி சிட்டி கிராமத்தை ஒதுக்கி விவசாயத்துக்குள்ளே தள்ளுவார். விவசாயம் பண்ணி தின்றா அப்படின்னு. புரியுதா? ரேஷன் கடையெல்லாம் இராது. ரேஷன் கடையில் எல்லாம் காலி பண்ணிடுவார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் காலி பண்ணிடுவார். அப்போ தான் சிட்டி கிராமத்தில் அலற விடுவார். அடுத்தாப்புல சேட்டை பண்ணவன் பூரா உள்ளே போயிடுவான். அதான் கணக்கு. அவன் சேட்டை குற்றம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன அரசியல்வாதி நியமிச்சிருக்கானோ அத்தனை குற்றங்கள் அங்கே இருக்கும். அந்த கையெழுத்தில் பிடிச்சி எல்லாம் உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றி போடுவார். முக்கால் சத்தியம். போட்டார்ப்பா, கணக்கு போட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ. ஜட்ஜி ஆண் பெண்ணு கோர்ட்டார் கணக்கு போட்டார். நீதி அரசர் கணக்கு போட்டிருக்கார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி சர்ச்சி 4 கணக்கில் அவர் போட்டு முடிச்சிட்டார். வானரப்பட இராணுவ முப்பட தளபதியார் கடவுள். அது உள்ளே கொண்டு வந்தோன்னே எல்லாமே சிக்குன்னு பிடிச்சி தூக்கி ரிவிட் அடிச்சு போடுவார். முக்கால் சத்தியம். பூரா விவசாயத்துக்கு வேலைக்கு போகல. 2ஆம் நம்பர் திரிக்கிறதுக்கு விட்டு பூரா கட்டடமாக கட்டி மில்லு தொழிற்சாலையில் போட்டு அதுக்கு விட்டு பாழாக்கிட்டான். அம்புட்டு அரசியல்வாதி. புரியுதா இல்லையா? தூக்கி போட்டே மிதித்து போட விட்டார். முக்கால் சத்தியம்.